மலைக்கு மேல 1000 வருஷம் பழமையான முருகன் கோவில். படியேற வழி ஃபுல்லா பாக்குற இடம்லாம் பீக்காக்கா இருக்கும். இந்த கோவில் எங்க இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்க கதையும் சேர்த்து சொல்றேன் கேளுங்க. ஹலோ நமஸ்தே, நான் உங்க சிவி. ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போறப்போ தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நின்றுருக்காரு. அப்ப முருகன் அவரோட வேலால இந்த மலையை குத்தி தண்ணியை கொடுத்திருக்காரு. அதனால இந்த மலையை ஹனுமன் குமரன் மலைன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கோவிலுக்கு நீங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ஹனுமனை பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்க படிக்கட்டு ஏற மாதிரி இருக்கும். டோட்டலா 500 ஸ்டெப்ஸ் நீங்க ஏறினா தான் கோவிலோட டாப்பை ரீச் பண்ண முடியும். ஈஸியா தான் இருக்கும், யார் வேணாலும் ஏறி போலாம். ஸ்டெப்ஸ் நீங்க ஏறி போறப்பவே அடிக்கடி பீக்காக் கிராஸ் பண்ணி போவோம். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதையும் பார்த்து ரசிச்சுட்டு ஏறுங்க. மலைக்கு மேல முருகர் பள்ளி தேவானியோட காட்சி கொடுப்பாரு. அருணாச்சலேஸ்வர சிவன் கோவில் இருக்கு, மறக்காம ரெண்டுத்தையும் பாத்துருங்க. இங்க இருந்து பாக்குற வியூ பாயிண்ட்லாம் செம்ம அழகா இருக்கும். இங்க முருகன் வேலால குத்தி தண்ணி வர வச்ச இடமும் இருக்கு. அங்க சில பேர் குளிச்சுட்டு உள்ள போனா நல்லதுன்னு சொல்றாங்க. உங்க கூகுள் மேப்ல அருள்மிகு அனுபவி சுப்பிரமணியார் டெம்பிள் போட்டீங்கன்னா எக்ஸாக்டா லொகேஷன் போய் விட்டுரும். கோயம்புத்தூர்ல இருந்து 16 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் டைம் அந்த சைட் பிளான் பண்ணீங்கன்னா இந்த கோயிலை மறக்காம விசிட் பண்ணிட்டு வாங்க. செம்ம அழகா இருக்கும். நிறைய டிராவல் கண்டென்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேர் இந்த இடம் தெரியல. இந்த வீடியோ மேக்ஸிமம் சேவ் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. லவ் யூ கைஸ்.